நம்ம வீட்லலாம் நம்மளுடைய அம்மா வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பேக்க பேக் பண்ணும்போது புக்ஸ் தான் வைப்பாங்க. பட் இந்த அம்மா வந்து பாத்தீங்கன்னா நிறைய வெயிட்ட வந்து வைக்கிறாங்க. எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பையனுக்கு ஒரு சூப்பர் பவர் இருக்கும். எப்பலாம் இவன் நர்வஸ் ஆகுறானோ அப்பலாம் வந்து பாத்தீங்கன்னா இவனுக்கு பறக்கக்கூடிய ஒரு சூப்பர் பவர் வந்து இருக்கும். சோ அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த அம்மா வந்து பாத்தீங்கன்னா இந்த பையனை வந்து பேக்கப் பண்ணி அது மட்டும் இல்லாம ஸ்கூலுக்கு இப்ப அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப போகும்போது பாத்தீங்கன்னா அவன் பஸ்ல போகும்போது ஒரு பொண்ணை பாக்குறான். சோ அந்த பொண்ணு கூட தான் வந்து பாத்தீங்கன்னா இவனும் வந்து ஸ்கூலுக்கு போகணும். சோ அதுக்காக அவன் பஸ்ல ஏறும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோட டிக்கெட் வந்து எக்ஸ்பைரி ஆயிடும். சோ அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இவன் வந்து ஹெல்ப் பண்ணுவான். சோ இப்ப இதை பார்த்த உடனே பாத்தீங்கன்னா அங்க இருக்கவங்க வந்து கிண்டல் பண்ணாங்க. பட் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒண்ணா போயிட்டு அவங்க வந்து உட்கார்றாங்க. இப்ப இவனோட பேக்க கொடுத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு வந்து யோசிக்கிற இந்த பேக்ல என்ன இவ்ளோ வெயிட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோ இது மாதிரி வந்து யோசிச்சுட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த பொண்ணை பார்க்கும்போது அவனுக்கு ரொம்பவே நர்வஸா இருக்கும். சோ அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவன் பறக்கிற மாதிரி அவன் ஃபீல் ஆகும். பட் எல்லாரும் முன்னாடி இந்த பவர் தெரிஞ்சிடக்கூடாதுக்காக ரொம்ப கண்ட்ரோல் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அப்படியே போய் அங்க இருக்கக்கூடிய விண்டோலயே வந்து இடிச்சுக்கிறான். சரி ஓகே அப்படின்னு நம்ம ஸ்கூலுக்காச்சும் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல்ல போய் உட்காந்துட்டு இருக்கான். அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இந்த மேக்ஸ் கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு இவன் பக்கத்துல வந்து உட்காருது. இவனுக்கு அகைன் ரொம்பவே நர்வஸ் ஆயிடும். இவனுக்கு மறுபடியும் பாத்தீங்கன்னா பறக்கிற மாதிரியே வந்து தோணும்.